ஒரு பிஸ்னஸ் நான் 7 வருஷம் பண்ணுறேன், 8 வருஷம் பண்ணேன், ஆனால் நான் பெருசாக ஜெயிக்கலைன்னா நீங்கள் அப்போ அதில் என்ன கவனிக்கணும்? புதுசாக இன்னும் அந்த தொழில் என்ன பண்ணலான்னு யோசிக்கணும். சரிங்களா? அப்போ உங்கள் தொழில் அங்கே இம்ப்ரூவ்மெண்ட் கேட்குதுன்னு அர்த்தம். நீங்கள் 7 வருஷம் பண்ணியும் அந்த தொழில் அதே ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா உங்ககிட்ட இன்னும் நியூ ஐடியா இல்லைன்னு அர்த்தம். நியூ ஐடியா உள்ளே போட்டுகிட்டே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த லெவல் போக முடியும். ஒரே ஐடியா கடைசி வரைக்கும் ஜெயிக்க முடியாது. புரியுதுங்களா? இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்குது, பிஸ்னஸ் மெத்தடு மாறிக்கிட்டே இருக்குது, இங்கே மார்க்கெட்டிங் மாறிக்கிட்டே இருக்குது. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் உங்கள் பிஸ்னஸோட டெக்னிக்கையும் மாற்றிக்கிட்டே இருக்கணும். அதே டெக்னிக் அப்படியே ஒரு கடை திறந்து வச்சு அப்படியே உட்காந்துருக்கீங்கன்னா எப்படி சக்ஸஸ் வரும்? இப்போ சக்ஸஸ் வரல, நான் எல்லாமே போடுறேன், 100% உழைப்பு போடுறேன், ஆனால் நான் ஜெயிக்க முடியல, ஏன்னு யோசிங்க. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், கடவுள் கொடுப்பான்னு கடவுள் உங்களுக்கு அறிவை தான் கொடுத்துருக்கான். அந்த 6வது அறிவு தான் கடவுளே இல்லையா? அந்த கடவுளை யூஸ் பண்ணுங்க, அந்த அறிவை யூஸ் பண்ணுங்க. ஏன் நான் இன்னும் வின் பண்ணலை, என்னமோ ஒரு குறை, அப்போ என்ன தேவைப்படுது அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. எது தேவையோ அதையும் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. இவங்க தான் ஜெயிக்கணும், இவங்க ஜெயிக்கக்கூடாதுனால இங்கே எதுவுமே இல்லை. யார் வேணால் ஜெயிக்கலாம். ஃபோக்கஸ்டாக தெளிவாக பிளான் பண்ணி அடிக்கிறவன் ஜெயிச்சே தீருவான்.